பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்தோட கதையை சொல்றதுக்காக ரஜினி சாரை மீட் பண்ண போயிருக்காரு. மீட் பண்ண போன இடத்துல நான் வந்து பயங்கர கமல் ரசிகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிம்பிளான ஸ்மைலை ஃபேஸ்ல காட்டிட்டு விட்டுருக்காரு. ஏன்னா ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் ஆகாதுன்றது ரஜினி சாரே ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காரு. இப்பவும் சொல்ற ரஜினி சாருக்கு ஒரு ஃபேவரட் ஒரு ஆக்டர் அப்படின்னா அது கமல் சார் தான். கமல் சார் கிட்ட இருந்து நான் இன்னமும் நிறைய கத்துட்டு இருக்கேன். அனிருத்தோட மியூசிக்லாம் நம்ம எல்லாம் சொல்றதுக்கே வார்த்தையே பத்தாதுங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லா மக்களை வந்து ஒரே வைபா வச்சிருப்பாரு. அது வந்து எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கூட அவருக்கு ஆச்சரியமா தெரியல. அமீர் கானும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்து அமீர் கானும் வந்து காலை தொட்டு கும்பிட்டுருக்காரு. ரஜினி சாரை காட்டலன்றதை விட ரஜினி சார் காட்டாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து அந்த ரஜினி சாரை நிச்சயமா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ல மாஸ் என்ட்ரியோட பார்க்கணும் தான். ஏன்னா ரஜினி சாரோட இடத்த ஃபுல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலைங்க. கலாநிதி மாறன் சார் வந்து இந்த ஆடியோ லான்ச்ல வந்து அந்த விஷயத்த மனம் விட்டு பேசியிருக்காரு. ஓப்பனாவே சொல்லியிருப்பாரு, கூலி வந்து எல்சியூல சேராது, வாய்ப்பில்லை ராஜா. உங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ், அதை விட டபுள் மடங்கா ஒரு சர்ப்ரைஸ் வந்து கூலி படத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். நான் உங்கள் விஜய் மகாலட்சுமி நாச்சியப்பன். நான் உங்கள் விஜய் யாஸ்மி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அதாவது மக்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான் நாங்கள் சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, கூலி படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பல ஹைப் ரொம்ப வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் ஆடியோ லான்ச்சும் வந்து எந்த அளவுக்கு ஹைப்பை ஏற்படுத்தி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பா அந்த ஆடியோ லான்ச்ல ரஜினி வந்து பல அனல் பறக்கும் விஷயங்களெல்லாம் வந்து பேசியிருக்காரு. ஒவ்வொரு நபர்களையும், அதாவது யார் யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்கள பத்தி பல கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு தொகுப்பா முழுமையா அந்த ஆடியோ லான்ச்ல ரஜினி என்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயம் முழுமையா நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறோம். நாகார்ஜுனா அவர்களை பற்றி தான் ரஜினி சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனாவை வந்து நாங்கள் போய் ஃபஸ்ட்டு வில்லனாக நடிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய படம் விட்டு கொடுத்தவர், எப்படி ஒரு ஃபேமஸான ஆள், அவர்கிட்ட போய் வில்லனாக நடிக்க ஒத்துப்பாரான்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. நிச்சயமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நாகார்ஜுனா வந்து ரஜினி எந்த அளவுக்கு ஹைப்ல இங்க தமிழ் சினிமால இருக்காரோ அதே மாதிரி தெலுங்கு சினிமால நாகார்ஜுனாக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. ஸோ வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற கேட்டகரியில இருக்கவங்க பொதுவாக அந்த வில்லன் அப்படின்ற கேட்டகரியில நடிக்கிறதுக்கு தயங்குவாங்க இல்லையா? அதனால இந்த யோசனைகள் இருந்திருக்கலாம். இந்த மங்காத்தா படத்துல கூட அஜித் அவர்கள் சொல்லுவார் பார்த்தீங்களா, நானும் எவ்வளோ நாளைக்கு தாங்க நல்லவனா நடிக்கிறது அப்படின்ற ஒரு டைலாக் பொருந்துற மாதிரி தான் நாகார்ஜுனாக்கும் கொடுத்தது அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்லியிருந்தாரு. ஆமா, அதே மாதிரி வந்து போய் கேட்டதும், அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரி ரஜினியோட படத்துல நீங்க நடிக்கணும் கண்டிப்பா அப்படின்னு கேட்டதுமே எந்த ஒரு ஒப்பீனியனுமே சொல்லாம ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கும். ஏன்னா ரஜினி வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாடு மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இன்னைக்கும் ரஜினியா தான் இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகரோட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா எந்த ஒரு நடிகருமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காக கூட நாகார்ஜுனா வந்து ஓகே சொல்லியிருப்பாரு. சரிப்பா, இப்போ நாகார்ஜுனாவை பத்தி பேசியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அந்த படத்துல வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் தான் நடிச்சிருக்காங்கல்ல, அவங்கள பத்தி என்னென்னலாம் பேசலான்றது தெரிஞ்சுக்கலாமா? அடுத்து யாரை பத்தி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டிரெக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களை பற்றி தான் பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி சார் கிட்ட கதை சொல்ல போயிருக்காரு. நான் வந்து பயங்கரமான கமல் ரசிகன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஜினி சார் அப்போவே ஒரு சின்ன ஸ்மைலோட முடிச்சிருக்காரு. இல்ல, எதுக்காக அந்த ஸ்மைல் இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா வந்து ரஜினி சாரும் ஒரு கமலுடைய தீவிர ஃபேன் தான். அது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ வந்து இவரும் அதே வைப்பை வந்து அதுவும் ரஜினி சார்கிட்டயே போய் சொல்லும்போது சரி ஓகே நம்மக்கிட்டேயே வந்து கமலுடைய ஃபேன் சார் நான் அப்படின்னு சொல்லும்போது அந்த புன்னகை வந்து அவர் வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கூலி படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். அது எல்லாருக்குமே தெரியும். லோகேஷ் கனகராஜ் பற்றியும் சில வந்து மெமரபிளான விஷயத்த வந்து ரஜினி சார் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அது என்ன நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து கூலி படத்தோட கதையை சொல்றதுக்காக ரஜினி சாரை மீட் பண்ண போயிருக்காரு. மீட் பண்ண போன இடத்துல நான் வந்து பயங்கர கமல் ரசிகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு ரஜினி சார் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சிம்பிளான ஸ்மைலை ஃபேஸ்ல காட்டிட்டு விட்டுருக்காரு. என்னடா விட்டுட்டாருன்னு பார்த்தா அதுக்கான பயங்கர ரிவெஞ்சை தான் ஆடியோ லான்ச்ல எடுத்திருக்காரு. என்னன்னு கேக்குறீங்களா? லோகேஷ் கனகராஜ் வந்து ரீசெண்டா கூலி படத்துக்காக நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு இன்டர்வியூல வந்து 2.5 மணி நேரம், எப்படி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. ஒரு படம் அளவே அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. கொடுக்கும்போது ரஜினி சார் வந்து சரி அந்த இன்டர்வியூ பார்க்கலாம், என்னதான் கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சோஃபால உட்காந்துட்டு இருந்தாரா. உட்காந்துட்டு இருக்கும்போது பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் இப்படி உட்காந்து பார்த்தாரா, பார்த்துட்டு சரி போதுன்னு பார்த்தாரா, அப்புறம் இப்படி படுத்துட்டு பார்த்தாரா, சரி போதுன்னு பார்த்தாரா. அப்புறம் என்ன நினைச்சிருக்காரு, சரி ஒரேடியா படுத்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சோஃபால முழுக்க படுத்துட்டு பார்த்திருக்காரு. அப்பவும் போயிட்டு இருக்கா. சரிப்பா இது முடிகிற மாதிரி தெரியல, நம்ம தூங்கி ஏஞ்சி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தூங்கி ஏஞ்சி பார்க்குறாரா. அப்பவும் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னா பேசி ஒரு கியூட் ரிவெஞ்சை வந்து அவர் ஸ்டேஜ்ல எடுத்துட்டாரு. நிச்சயமா என்னதான் அது ரிவெஞ்ச் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு ஹாப்பி மூமெண்டா தான் லோகேஷ் கனகராஜ் ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் பத்தியும் நிறைய விஷயங்களை ரஜினி சார் வந்து மனம் விட்டு பேசியிருந்தாரு. என்னன்னா, ஏற்கனவே சத்யராஜ் சார் காம்பினேஷன் வித் ரஜினி சார் காம்பினேஷனோட சிவாஜி படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாருன்னா சத்யராஜ் சார். ஏற்கனவே சிவாஜி படத்துல ரஜினி சார் வித் சத்யராஜ் சார் காம்போ வரும்னு நிறைய எதிர்பார்த்தாங்க. பட் சில மனசு கஷ்டத்தால தான் வந்து அந்த காம்போ வந்து மிஸ் ஆயிடுச்சு. சில மனசு கஷ்டம் இல்லைங்க, ஏன்னா ரஜினி சாருக்கும் சத்யராஜ் சாருக்கும் ஆகாதுன்றது ரஜினி சாரே ஆடியோ லான்ச்ல சொல்லியிருக்காரு. ஆமா, எதா இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சொல்லிடுவாங்கல்ல. அந்த விமர்சனம் வைக்கும் போது பல மனசு கஷ்டங்கள் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ஏற்பட்ட ஒண்ணுதான். இன்னொன்னும் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். என்னன்னா, சத்யராஜ் சார் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக் நடிகர் அப்படின்னே இருந்தாரு. அவர் நிறைய படங்களுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்திருந்தாரு. ஸோ வந்து அந்த டைம்ல வந்து அவர் உச்சபட்ச நடிகர்ல இருக்கும்போது, அவர் அந்த ஷெட்யூல்ல இருக்கும்போது இந்த படத்தை கமிட் பண்றதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கல. பல படத்துக்கு சைன் போட்டு புக் பண்ணிட்ட பிறகு வந்து திடீர்னு எல்லாம் ஷெட்யூல் மாற்ற முடியாது இல்லையா, அந்த ஒரு சிக்கலும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அந்த விஷயத்த ரஜினி சார் எப்படி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பீக் நடிகரா இருந்தாரு, அதெல்லாம் ஓகே. சிவாஜி படத்துக்கு கூப்பிட்டு, அதுவும் எனக்கு ஈக்குவலா சம்பளம் கொடுத்து கூப்பிட்டோம், அப்போ நடிக்க முடியாதுன்னு சொன்னவர் சரி இப்பயும் நடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நாங்க நினைச்சிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்கலான்ற மாதிரி தான் கேட்டோம். ஆனா அவர் ஓகே சொன்னதே எங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. பட் எனிவே, என்னதான் அவங்களுக்குள்ள பல மனசு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த காம்போ இப்போ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு காம்போவா அமையும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. அடுத்த நடிகர் யாரை பத்தி பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரையுலகமே எதிர்பார்த்த ஒரு நடிகர், அதாவது ரஜினிக்கு அடுத்தபடியா எதிர்பார்த்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அமீர் கான் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க எப்படி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் வந்து மாஸ்லயும் பக்கா மாசா இருக்காரோ, அதே போல ஹிந்தி நடிகர்ல பக்கா மாசானவர் தான் அமீர் கான். ஸோ வந்து அவரெல்லாம் வந்து கேட்கறதுக்கே வந்து பல தடவை வந்து லோகேஷ் கனகராஜ் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும் தயங்கி இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து அந்த ஆடியோ லான்ச்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அப்போ கூட ரஜினி சார் அவருடைய பெருமையை சொல்லாம, இப்ப நம்ம எப்படி சொல்றோம் நம்ம தமிழ் சினிமாக்கு எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்ற மாதிரி சொல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சவுத் சைட்ல எப்படி கமல் சாருக்கு வந்து கால் ஷீட்காக வெயிட் பண்ணுவாங்க, போராடுவாங்க கிடைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்பயும் அதாவது ரஜினி சாரை பத்தி அவரு புகழ்ந்துக்கல, தற்பெருமை சொல்லாம அப்பயும் வந்து கமல் சாரை தான் வந்து ஒரு எக்ஸாம்பிளா காட்டியிருக்காரு. ஏன்னா இப்பவும் சொல்ற ரஜினி சாருக்கு ஒரு ஃபேவரட் ஒரு ஆக்டர் அப்படின்னா அது கமல் சார் தான். கமல் சார் கிட்ட இருந்து நான் இன்னமும் நிறைய கத்துட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்த பல இடங்கள்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து அந்த மேடையிலயும் ஆடியோ லான்ச்ல வந்து அமீர் கான் மூலியமா வந்து பதிவும் பண்ணியிருக்காரு. கமல் சார் கிட்ட கால் ஷீட் கேட்க எவ்வளவு பேர் தயங்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த சைட்ல கமல் சார் கிட்ட எப்படி கால் ஷீட் வாங்க தயங்குவாங்க, எப்படி வெயிட் பண்ணுவாங்க, அந்த பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆள் அமீர் கான். அவர் வந்து இந்த படத்துக்கு ஓகே சொன்னது இன்னும் சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா, இன்னொன்னு அந்த ஆடியோ லான்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சார் என்ட்ரி கொடுக்கும்போது அனிருத்தோட மியூசிக்லாம் நம்ம எல்லாம் சொல்றதுக்கே வார்த்தையே பத்தாதுங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லா மக்களை வந்து ஒரே வைப்பா வச்சிருப்பாரு. அதுவும் அந்த அரங்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வந்து இருந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரங்கத்தை சுத்தி வெளியிலயும் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 பேர் வந்து குவிஞ்சு இருந்திருக்காங்க. அந்த 15,000 பேருக்கான அந்த
வைப் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் குறையவே அந்த கூடாது. ஒரு பாட்டு கூட வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அரங்கம் அதிரட்டுமே அப்படின்ற பாட்டு. நிஜமாவே அந்த அரங்கத்தையே அதிர வச்சுட்டாரு ரஜினி சார்னு தான் சொல்லணும். நிச்சயமா அந்த வைபோட வந்து ரஜினி சார் என்ட்ரி கொடுக்கும் போது என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல வந்து ரொம்ப மூத்தவர் இல்லையா, அதனால வந்து எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கூட அவருக்கு ஆச்சரியமா தெரியல. அமீர் கானும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறத பார்த்து அமீர் கானும் வந்து காலை தொட்டு கும்பிட்டுருக்காரு. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு பெரியவங்க அப்படின்ற ஒரு விதத்துல ஆசீர்வாதம் வாங்கினாலும் பட் இவரும் ஒரு உச்சபட்ச நடிகர்ல. ஸோ அப்படி இருந்தும் வந்து அந்த பெரியவங்க அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து உண்மையாவே ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அந்த விஷயத்தைய பத்தியும் ரஜினி சார் வந்து மேடையில பாராட்டியிருக்காரு. இவ்வளோ பேரை பாராட்டினாரு, அவரை பத்தி என்னடா பேசினாரு அப்படின்னு தானே நீங்க யோசிப்பீங்க. ஆமா, இவ்வளோ பேரை பத்தி பேசினாரு, சரி அவரை பத்தி என்னடா பேசினாரு அப்படின்றதுன்னு கேட்க வரீங்க. அவரை பத்தி என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துலயும் அவரை பத்தி அவர் புகழ்ந்துக்கலங்க. அவர் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு 1950 பேட்ச், நான் வந்து ரொம்ப ஓல்டு மாடல், என்னை இப்போ டான்ஸ் ஆட சொன்னா கூட பார்த்து பண்ணுங்கன்னு தான் சில பேர் சொல்லணும், அந்த அளவுக்கு நான் பழசாயிட்டேன். அந்த ஒரு விஷயத்த ரொம்ப இயல்பா சொல்லியிருக்காரு. நிச்சயமா அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரஜினி சார் பொறுத்தவரையும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா தற்பெருமை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசவே மாட்டாரு. ஏன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மத்த படத்தெல்லாம் சொல்ல வேணாம், கூலி படமே எடுத்துக்கிட்டோமே, நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, இந்த மோனிகா சாங், சிட்டுக்கு சிட்டு சாங், பவர் ஹவுஸ் சாங் இப்படின்னு பல சாங்ஸ் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதுல கூட ரஜினி சாரை அவரே முதன்மைப்படுத்துற மாதிரி எந்த சாங்ஸுமே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து தற்பெருமை பிடிக்காதா, ஏன்னா அடுத்தவங்கள வளர்ந்து வரவங்கள காட்டணும் அப்படின்றது தான் இந்த சௌபி அவர்களையும் காட்டியிருந்தாரு. சிட்டுக்கு சிட்டுக்கு சாங்ல டிஆர் வச்சிருந்தாரு, மோனிகா சாங்ல பூஜா ஹெட்டிக் மற்றும் சௌபின் அவரெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு பேசுறாங்க, ஒரு எத்தனை வாய்ப்பை விட்டுட்டு அவர் இந்த படத்துக்கு வந்திருந்தாரு, அவர் வந்து எந்த அளவுக்கு இப்போ தமிழ் மக்கள் கிட்ட தூக்கி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆமா, நிச்சயமா எல்லாருமே கேட்ட ஒரு கேள்விதான், என்ன சார் உங்க படத்துல உங்களே காட்டலையே அப்படின்னு ஃபேன்ஸ் கிட்டலாம் நாங்க இது வந்து ஒரு சும்மா ஒரு பைட் மாதிரி எடுத்தோம். அப்ப அவங்க சொன்ன விஷயம்னா, ரஜினி சாரை காட்டலன்றத விட ரஜினி சார் காட்டாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து அந்த ரஜினி சாரை நிச்சயமா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது தியேட்டர்ல மாஸ் என்ட்ரியோட பார்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸோ சாங்ஸ்ல அவரை பார்த்து அந்த ஹைப்பை குறைக்கிறத விட நாங்க டைரக்ட் என்ட்ரியா மூவிலேயே அவரை பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ரஜினி சார் எண்டிங்ல சொன்ன ஒரே வார்த்தை தான் வந்து உண்மையாவே பேசு பொருளானது. அப்படி என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னதான் நம்ம வந்து பணம் சம்பாதிச்சாலும் சரி, புகழ்லாம் இருந்தாலும் நம்ம வீட்டுல வந்து கொஞ்சமாவது மன நிம்மதி வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. வீட்டுல மன நிம்மதி வேணும், வெளியில வந்து கௌரவம் வேணும் அப்படின்ற மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து அதை பார்க்கும்போது யாருக்காக சொல்றாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. ஆனா உண்மையாவே அது யாருக்காகவும் சொன்னது கிடையாது, அவருக்காகவே தான் வந்து சொல்லப்பட்டது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய வகையில தான் இருந்தது. ஏன்னா என்னதான் சார் வந்து நிறைய பணம் இருந்து நிறைய புகழ் இருந்து கௌரவமா இருந்தாலும் அவருடைய ஃபேமிலி வைஸ் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தான் தெரியும். அவரு நிறைய பணம் வந்து படத்துல நடிச்சு சம்பாரிச்சு வந்திருப்பாரு. ஆனா பொண்ணு வந்து படம் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து கொண்டு போய் திடீர்னு ஒரு 150 கோடி 200 கோடி லாஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஏன் ஹார்ட் டிஸ்கெல்லாம் காணும், படமே வந்து எடுத்து முடிச்ச உடனே ஹார்ட் டிஸ்கே காணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஐஸ்வர்யா வந்து ரஜினி சாரோட தலையில குண்டை தூக்கி போட்டுறாங்க. முழுக்க ரஜினி சார் அவர் மன வருத்தத்தை தான் சொல்லியிருக்காரு. நிச்சயமா என்னதான் இப்போ அந்த பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட அந்த 2 வருடம் 3 வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவருக்கு வயசு என்ன ஆகுது, அந்த வயசுல இன்னுமும் அந்த ஹைப்போட ரசிகர்கிட்ட போகணும் அப்படின்ற அந்த துடிப்போட வேலை செய்யறதுன்றதுலாம் ரொம்ப, இப்போ இருக்க நடிகர்கள்லாம் வருங்காலத்தில் அது மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமா அது ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா அவருக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் கூட இப்போ இடையில வந்து இந்த கூலி படம் நடக்கும்போது அட்மிட் ஆயிருந்தார். ஆனால் திரும்ப அதே வைப்போட என்ட்ரி கொடுத்து படத்தில் அதே புத்துணர்ச்சியோடு நடிச்சார்ல. ஸோ இந்த மாதிரி வருங்காலத்தில் மற்ற நடிகர்லாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா ரஜினி சாரோட இடத்த ஃபுல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலைங்க. கலாநிதி மாறன் சார் வந்து இந்த ஆடியோ லான்ச்ல வந்து அந்த விஷயத்த மனம் விட்டு பேசியிருக்காரு. அது கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆடியோ லான்ச்ல மட்டும் பேசலங்க, அவர் அப்போல இருந்து எப்போன்னு பாத்தீங்கன்னா
சூப்பர் ஸ்டார் யாருன்னு சூஸ் பண்ற காலகட்டத்துல இருந்து அவர் ஒரே விஷயத்தை தான் பதிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரஜினி மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு கால் பண்ணாலும் ரஜினி சார் வந்து யாருக்கு கால் பண்ணாலும் எடுத்துருவாங்க. ஏன் பிரைம் மினிஸ்டருக்கு கால் பண்ணாலும் அவர் எடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ரஜினி சார் வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை வந்து குவிச்சிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அவர் வந்து ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும்தான்ற ஒரு விஷயத்த அவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கு வரைக்கும் அவர் பதிச்சுட்டு தான் இருக்காரு. நிச்சயமா ரஜினி சார் அப்படின்னாலே அவருடைய நடிப்புக்கு அடிக்ட் ஆகாதவங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். 90s கிட்ஸ்ல இருந்து இப்போ 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரஜினி சாரோட ஒரு பிக் ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆடியோ லான்ச்ல என்னென்ன நடந்தது, ரஜினி சார் வந்து யார் யாரை பத்தி எப்படி கமெண்ட்ஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு சர்ப்ரைஸையும் நாங்கள் உங்ககிட்ட போட்டு உடைச்சிட்டோம். ஸோ ஆடியோ லான்ச்ல என்ன நடந்தது, ரஜினி சார் யார் யாரை பத்தி என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணாரு அப்படின்னு முழு சீக்ரெட்டையும் ஒரு சர்ப்ரைஸையும் நாங்க இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு ட்ரைலரை பத்தி சொல்லாம விட்டுட்டீங்களே. ஆமா கண்டிப்பா அதையும் பேசணும். இப்போ எல்லாருக்கும் இருந்த ஒரு டவுட் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் கிட்டயே கேட்டுட்டீங்க. லோகேஷ் கனகராஜ்னாலே எல்சியூ. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் லோகேஷ் கனகராஜ்னாலே எல்சியூ. ஏன்னா அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே எல்சியூல சேரும்ன்றது தெரியும். அப்படி ஒரு டவுட் தான் எல்லாரும் லோகேஷ் கனகராஜ் கிட்ட கேட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா கூலி படமும் எல்சியூல சேருமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு லோகேஷ் கனகராஜ் ஓப்பனாவே சொல்லியிருப்பாரு, கூலி வந்து எல்சியூல சேராது, வாய்ப்பு இல்ல ராஜா. உங்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ், அதை விட டபுள் மடங்கா ஒரு சர்ப்ரைஸ் வந்து கூலி படத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு சர்ப்ரைஸை தான் ட்ரெய்லர்ல வந்து உடைச்சி விட்டாருன்னு தான் சொல்லணும். 90ஸ்ல தீ படத்துல ரஜினி சார் சொன்ன டைலாக்கை வந்து இதுல வச்சிருந்தாங்க. இதுல இருந்தே நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும், இது வந்து எல்சியூ கிடையாது ஆர்சியூன்னு. என்னன்னு தானே பாக்குறீங்க, ரஜினி சினிமேட்டிக் யூனிவர்ஸ். நிச்சயமா, ஏன்னா அந்த தேவா அப்படின்ற அந்த பேரு கேட்கும் போதே அந்த படத்துல எல்லாம் வந்து அப்படியே தியேட்டரே வந்து தெறிக்க விட்ட அளவுக்கு ரசிகர்கள்லாம் வந்து அப்படியே உற்சாகமா இருந்தாங்க. ஸோ வந்து அதே வைப் வந்து ஹைப்பும் வைப்பும் இதே வந்து இந்த கூலி படத்துக்கும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து உடைச்சிட்டாரு. நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இவ்வளவு நாள் மறைச்ச ஒரு விஷயம் வேற மாதிரி கொண்டு போறோம்ன்ற சர்ப்ரைஸையே ட்ரைலரை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு அவர் உடைச்சிட்டாரு. ஆனா இந்த இடத்துல நீங்க சர்ப்ரைஸ் உடைஞ்சிருச்சு அப்படின்லாம் இந்த ஓவர் திங்கிங்லாம் போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தேவா விஷயம், அந்த கேரக்டர் விஷயம் இன்னமும் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத ஒரு படம் தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காம்பினேஷனை தொட்டு ரஜினி வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா அப்போ டபுள் தமாக்காவா தான் நிச்சயமா இந்த படம் இருக்கும். ஸோ வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்க வந்து ரசிகர்கள் மத்தியில ஹைப் அதிகமாயிடுச்சு. ஸோ வந்து எல்லாருமே ரஜினி சார் உங்களுடைய படத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸோட நம்ம படம் ரிலீஸ் ஆன உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.